வணக்கம். ஆயுஷ் வஞ்சதுக்கு நான் உங்கள் ஆனந்தன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸ் தான் பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டு பிடியாக மாறுறதுக்கான ஒரு ப்ரொமோஷன் கேஸ். பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து பிடியாக மாறினா டெட்டு கம்பல்சரின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்பீல் பண்ணி தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. இதில் பெட்டிஷன் நேம் வந்து வனஜா அப்படின்ற ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இருக்கிற டீச்சர் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் கேஸ் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் திரும்பவும் விசாரணைக்கு வருது. இது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 9/7/2024. அப்போ இந்த ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பார்த்திங்கன்னா லேட் ஆகும் போல். இந்த டெட்டு பாஸா இல்லையா, ப்ரொமோஷனுக்கு டெட்டு பாஸு கம்பல்சரியாக இல்லையான்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டு பிடியாக மாறுறதும், பிடி டு மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாறுற இந்த 2 விஷயமும் நடக்கும். மற்றபடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி டு ஹெட் மாஸ்டர் மாறுறதுக்கு எந்த ஒரு வழக்குகளும் கிடையாது. அது வந்து பச்சை கொடியில் தான் இருக்குது. அது அவங்க பண்ணிக்கலாம். பிஜி டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கேஸ் வந்து 2 விஷயத்தில் பெரிய பிரச்சனை உருவாக்குது. பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிடியாக மாறுறதுனால அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டு அப்படியே ஹோல்டில் நிற்குது. அதே மாதிரி பிடி டு ஹெட் மாஸ்டராக மாறுறாங்க, பிடி டு ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக மாறுறாங்க. அந்த லிஸ்ட்டுமே வந்து பெண்டிங்கில் நிற்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த டெட்டு பாஸ் ஆகாத இந்த 2 டீச்சர்ஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் உள்ளே இருக்கிறவங்க டெட்டு பாஸ் ஆகிருக்கணும், ப்ரொமோஷனுக்கு டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னாங்கன்னா, கண்டிப்பாக ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் யாரெல்லாம் டெட்டு பேப்பர் 2 பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்கெல்லாம் பிடியாக மாறிட போகிறாங்க. அதே மாதிரி டெட்டு பேப்பர் 2 பாஸ் ஆகிருக்கிற பிடி எல்லாம் என்ன ஆக போகிறாங்க, ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக மாறிடுவாங்க. டெட்டு பாஸு கம்பல்சரி அப்படின்னா. அப்படி கம்பல்சரி இல்லை அப்படின்னா ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு ரேங்கிங்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த ரேங்கிங்கில் சீனியாரிட்டி வச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த கேஸோட முடிவாக இருக்கும். இந்த 2 முடிவில் எதுன்றது இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டே வரல. இது இயரிங் அடுத்தடுத்து போயிட்டுருக்கு. இந்த 9/7 பார்த்திங்கன்னா மே மாதம் ஞாபகப்படுத்தலாம். முதல்ல மே மாதத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி மே மாதம் வருதுன்னாங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 8 மேல வருதுன்னு சொல்லி அதிக அளவில் எதிர்பார்த்தாங்க. 8ஆம் தேதியே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், நம்ம மே மாதம் உடனே ப்ரொமோஷன் லிஸ்ட்டு இதெல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் வந்துடும்னு பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு கேஸ் இது. முதல்ல 9ஆம் தேதி வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. 9ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்ம ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாம் நடந்துரும்னு நினச்சாங்க. அடுத்து 8ன்னு வரும்போது டேட்டை மாற்றினோடனே எது முக்கியமான காரணம் இருக்குது, நமக்கு இமீடியட்டாக ரிசல்ட் வந்துடும், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் நினச்சாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணாங்க, 7 மே மாதத்துலேயே வருதுன்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடியே தள்ளி போட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. மறுநாளே நமக்கு 6ஆம் தேதி சொன்னாங்க. 8ஆம் தேதி கிடையாது, 7ஆம் தேதி மே மாதம் வருதுன்னு. அன்றைக்கி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேட்டே காமிக்கல. அன்றைக்கி இந்த கேஸ் வரவே இல்லை. டேட்டே கடந்த 4 நாளாக குறிப்பிடாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்டு 12ஆம் தேதி. இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா மே 13. பட் 12ஆம் தேதி நேற்று ஈவினிங் 6 to 9க்குள்ளே இந்த டேட்டை அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ டென்டேட்டிவாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டு பிடியாக மாறுறதுக்கு டெட்டு கம்பல்சரியாக இல்லையான்ற ஜட்ஜ்மெண்ட் வருமா, இல்லை இந்த ஹியரிங் அடுத்து தள்ளி போகுமான்றது உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த செய்திகளுடன் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆயுஷா நியூஸ் 20/7 அச்சம் தவிர நான் உங்கள் ஆனந்த் சார்.